அரசாங்கத்தின் வேலை என்ன? சட்டத்தின் ஆட்சி மனிதர்களின் ஆட்சி அல்ல. ஒரு நாட்டில் அரசாங்கம் ஏன் இருக்க வேண்டும்? மக்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கா? யார் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதற்கா? அல்லது மக்களை பாதுகாப்பதற்கா? இந்த கேள்விக்கு அயன் ராண்ட் கொடுக்கும் பதில் மிகவும் தெளிவானது. அரசாங்கத்தின் அடிப்படை வேலை மனிதர்களை ஆளுவது அல்ல, அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது. அதை புரிந்து கொள்ள முதலில் ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்க்க வேண்டும். மனிதன் வாழ்வதற்கு அவனுடைய அடிப்படை கருவி அவனுடைய அறிவு. அவன் சிந்திக்க வேண்டும், தன்னுடைய அறிவின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அதற்கு அவனுக்கு தேவையான முதல் நிபந்தனை சுதந்திரம். ஆனால் நாம் தனியாக ஒரு தீவில் வாழவில்லை, சமூகமாக வாழ்கிறோம். ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்கிறோம், வேலைகளை பிரித்துக் கொள்கிறோம், பொருட்களையும் சேவைகளையும் பரிமாறிக்கொள்கிறோம், ஒப்பந்தங்கள் செய்கிறோம். இதனால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கின்றன. ஆனால் இந்த சமூக வாழ்க்கை செயல்பட வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பலவந்தப்படுத்தக்க கூடாது, அதாவது அவனுடைய உயிரை பறிக்கக்கூடாது, அவனுடைய சொத்தை பறிக்கக்கூடாது, அவனை அடிமைப்படுத்தக்கூடாது, அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடாது. இதுதான் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனி மனித உரிமைகள் என்ற கருத்தின் அடிப்படை. ஒருவருடைய உரிமையை நேரடியாக மீறுவதற்கான அடிப்படை வழி என்ன? பிசிக்கல் ஃபோர்ஸ், உடல் வன்முறை அல்லது பலவந்தம். நான் உங்களிடம் ஒரு பொருளை வேண்டுமென்றால் உங்களுடன் பேசலாம், விலை பேசலாம், உங்களை சம்மதிக்க வைக்கலாம். நீங்கள் சம்மதித்தால் பரிமாற்றம் நடக்கும். ஆனால் நான் கத்தியை காட்டி அதை எனக்கு கொடு என்றால் அங்கே ரீசன் முடிகிறது, ஃபோர்ஸ் ஆரம்பமாகிறது. அதனால் ஒரு நாகரிகமான சமூகத்தின் அடிப்படை விதி, மனிதர்களுக்கிடையிலான உறவுகளில் ஃபோர்ஸை ஆரம்பிப்பதற்கு இடமில்லை. மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அது டிஸ்கஷன், பர்சிவேஷன், வால்யூன்ட்ரி அக்ரிமெண்ட்ஸ், அதாவது விருப்பபூர்வமான ஒப்புதல் மூலமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒருவன் இந்த விதியை மீறினால் என்ன செய்வது? ஒருவன் திருடினால், தாக்கினால், மோசடி செய்தால், ஒப்பந்தத்தை மீறி மற்றவரின் சொத்தை வைத்துக் கொண்டால், அப்போது பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை இருக்கிறது. அதுதான் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். ஆனால் ஒவ்வொருவரும் தாங்களே நீதிபதி ஆகிவிட்டால் என்ன ஆகும்? என் பணப்பை காணவில்லை, உடனே என் பக்கத்து வீட்டுக்காரன்தான் திருடியிருப்பான் என்று முடிவு செய்கிறேன். அவன் வீட்டுக்குள் புகுந்து தேடுகிறேன். அவன் என்னை கோபமாக பார்த்தான் என்பதையே குற்றத்தின் ஆதாரம் என்று எடுத்துக்கொண்டு அவனை தாக்குகிறேன். இப்படி ஒரு சமூகம் செயல்பட முடியுமா? முடியாது. அது சட்டமாக இருக்காது. மோப் ரூல் கும்பல் ஆட்சியாக மாறிவிடும். அதனால்தான் ரீட்டிலேட்டரி ஃபோர்ஸ், அதாவது முதலில் ஃபோர்ஸ் பயன்படுத்தியவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டபூர்வமான ஃபோர்ஸ் தனிநபர்களின் விருப்பத்திற்கு விடப்படக்கூடாது என்று ராண்ட் சொல்கிறார். அதை அப்ஜெக்டிவ் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர வேண்டும். அங்கேதான் அரசாங்கத்தின் தேவை வருகிறது. அப்படியானால் அரசாங்கம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் சமூக விதிகளை சட்டபூர்வமாக அமல்படுத்துவதற்கான அதிகாரத்தை வைத்திருக்கும் அமைப்புதான் அரசாங்கம். ஆனால் அதற்கு ஃபோர்ஸ் பயன்படுத்தும் அதிகாரம் இருக்கிறது என்பதாலேயே அதன் அதிகாரம் மிகவும் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இங்கேதான் அயன் ராண்ட் மிகவும் முக்கியமான ஒரு வேறுபாட்டை காட்டுகிறார். ஒரு தனிநபர் சட்டம் தடை செய்யாத எதையும் செய்யலாம். ஆனால் ஒரு அரசாங்க அதிகாரி சட்டம் அனுமதித்ததைத் தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது. இந்த இரண்டு வாக்கியங்கள்தான் முழு கருத்தின் மையம். மீண்டும் பாருங்கள். ஒரு குடிமகன், சட்டம் தடை செய்யாததை நான் செய்யலாம். ஒரு அரசு அதிகாரி, சட்டம் அனுமதித்ததை மட்டுமே நான் செய்யலாம். இதுதான் அதிகாரத்தை உரிமைக்கு கீழ்ப்படுத்தும் முறை, மைட்டை ரைட்டுக்கு கீழ்ப்படுத்துவது. இதைத்தான் அ கவர்மெண்ட் ஆஃப் லா அண்ட் நாட் ஆஃப் மென் என்று கூறுகிறார்கள். மனிதர்களின் விருப்பப்படி நடக்கும் அரசு அல்ல, சட்டப்படி இயங்கும் அரசு. இதன் அர்த்தம் என்ன? ஒரு நல்ல அமைச்சர் வந்தால் மட்டும் மக்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஒரு கெட்ட அமைச்சர் வந்தால் உரிமைகளை இழக்க வேண்டும் என்ற அமைப்பு சுதந்திரமான அமைப்பு அல்ல. ஒரு நல்ல அதிகாரியின் நல்ல மனதை நம்பி ஒரு நாட்டின் சுதந்திரம் இருக்கக்கூடாது. ஏனெனில் நாளை அந்த அதிகாரி மாறலாம், அவருடைய எண்ணம் மாறலாம், அவருக்கு பிறகு வேறு ஒருவர் வரலாம். அதனால் ஒரு சுதந்திரமான அரசியல் அமைப்பு ஆட்சியாளரின் நல்ல குணத்தை நம்பி உருவாக்கப்படக்கூடாது. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் அதை பயன்படுத்தலாம், எவ்வளவு வரை பயன்படுத்தலாம் என்பதை முன்கூட்டியே சட்டம் தெளிவாக வரையறுக்க வேண்டும். தனிப்பட்ட விருப்பம் அரசாங்கத்தின் செயல்பாட்டில் இடம்பெறக்கூடாது. அதனால்தான் சட்டமும் ஆப்ஜெக்டிவாக இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பே ஒரு குடிமகனுக்கு தெரிய வேண்டும், எது குற்றம், ஏன் அது குற்றம், எந்த சட்டத்தை அது மீறுகிறது,
அதற்கான தண்டனை என்ன? இவை அனைத்தும் முன்கூட்டியே தெரிவாக இருக்க வேண்டும். சட்டத்தின் அர்த்தத்தை நாளை ஒரு அதிகாரி தனது விருப்பப்படி மாற்றக்கூடாது. இன்று சட்டப்பூர்வமான ஒன்று நாளை ஒரு பியூரோகிராட்டுக்கு பிடிக்கவில்லை என்பதால் குற்றமாக மாறக்கூடாது. அப்படி நடந்தால் நாம் சட்டத்தின் கீழ் வாழவில்லை, ஒரு மனிதனின் விருப்பத்தின் கீழ் வாழ்கிறோம். அப்படியானால் ஒரு ப்ராப்பர் கவர்மெண்டின் முக்கிய வேலைகள் என்ன? ராண்ட் 3 பெரிய பிரிவுகளாக சொல்கிறார். காவல்துறை, குற்றவாளிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க. இராணுவம், வெளிநாட்டு தாக்குதலிலிருந்து நாட்டின் மக்களை பாதுகாக்க. நீதிமன்றங்கள், மனிதர்களுக்கிடையிலான தகராறுகளை ஒப்ஜெக்டிவ் லா அடிப்படையில் தீர்க்க. இதற்கு ஒரு சாதாரண ஒப்பந்தத்தையே எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறேன், நீங்கள் அதற்கான பணத்தை பின்னர் தருவதாக ஒப்புக்கொள்கிறீர்கள். பொருளை வாங்கிக் கொண்ட பிறகு இப்போது பணம் தர மனசில்லை என்று சொன்னால் ஒப்பந்தங்கள் எந்த மதிப்பும் இல்லாததாகிவிடும். பெரிய தொழில்கள், வங்கிகள், நீண்டகால முதலீடுகள், கட்டுமான ஒப்பந்தங்கள் எதுவுமே நம்பகமாக செயல்பட முடியாது. அதனால்தான் ஒப்பந்தங்களை சட்டத்தின் மூலம் பாதுகாப்பதும் பிரச்சனை ஏற்பட்டால் இம்போர்ட்டியல் ஜட்ஜ் மூலம் தீர்ப்பதும் அரசாங்கத்தின் முக்கியமான வேலையாகிறது. இதன் பின்னால் இருக்கும் அடிப்படை பிரின்சிபிள் மிகவும் எளிமையானது. ஒரு மனிதனின் உயிரோ சுதந்திரமோ சொத்தோ இன்னொரு மனிதனின் ஆர்பிட்ரி டிசிஷனுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. அதே விதி அரசாங்கத்திற்கும் பொருந்தும். உங்களை ஒரு தனிநபர் பலவந்தப்படுத்துவது தவறு என்றால் அதே செயலை அரசாங்கத்திற்கும் பொறுகிறது என்பதற்காக அது சரியாகிவிடாது. அரசாங்கம் ஃபோர்ஸ் பயன்படுத்தலாம், ஆனால் எந்த ஃபோர்ஸ்? ரீட்டிலியேட்டரி ஃபோர்ஸ், அதாவது முதலில் மற்றவரின் உரிமையை ஃபோர்ஸ் மூலம் மீறியவருக்கு எதிராக மட்டுமே. குற்றம் செய்யாத ஒரு மனிதனை சமூகத்திற்கு நல்லது, பெரும்பான்மை விரும்புகிறது, அதிகாரிகள் இதுதான் நல்லது என்று நினைக்கிறார்கள் என்பதற்காக ஃபோர்ஸ் மூலம் கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை என்பதே ராண்டன் நிலைப்பாடு. அவரிடம் பொல்யூஷன் பற்றி கேட்கப்பட்ட போதும் இதே பிரின்சிபிளை பயன்படுத்துகிறார். ஒருவர் தனது ப்ராப்பர்ட்டியிலிருந்து உண்மையான பிசிக்கல் டேமேஜை இன்னொருவருக்கு ஏற்படுத்தினால் அந்த பாதிப்பை எவிடன்ஸ் மூலம் நிரூபிக்கலாம். பாதிக்கப்பட்டவர் கோர்ட்டுக்கு செல்லலாம், டேமேஜஸ் கோரலாம், அந்த ஆபத்தை அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிடலாம். அதாவது பிரின்சிபல், உண்மையான ரைட்ஸ் வயலேஷன் இருக்கிறதா, அதை அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் மூலம் நிரூபிக்க முடியுமா என்பதே முக்கியம். ஒரு அதிகாரியின் விருப்பமோ ஒரு பாலிட்டிக்கல் பிரஷர் குரூப்பின் கோரிக்கையோ சட்டத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடாது. இப்போது மிக முக்கியமான கேள்வி, அரசாங்கத்திற்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? ராண்ட் பதில், கான்சென்ட் ஆஃப் தி கவர்னன்ட், ஆளப்படுபவர்களின் ஒப்புதல். அரசாங்கம் மக்களின் எஜமானன் அல்ல, அது மக்களின் ஏஜென்ட். அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக குறிப்பிட்ட அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட அமைப்பு. அதனால்தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படை நோக்கம் மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுவது மட்டுமல்ல, முக்கியமாக அரசாங்கம் என்ன செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்துவது. அரசமைப்பு என்பது அரசாங்கத்திற்கு எல்லையற்ற அதிகாரம் கொடுக்கும் சாட்டர் அல்ல, மாறாக அரசாங்கத்தின் அதிகாரத்திலிருந்து குடிமகனை பாதுகாக்கும் எல்லைக்கோடு. இதையெல்லாம் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சுதந்திரமான சமூகத்தில் குடிமகன் அரசாங்கத்தின் அனுமதியால் வாழக்கூடாது. அரசாங்கம் சட்டத்தின் அனுமதியால் மட்டுமே செயல்பட வேண்டும். அது தலைகீழாக மாறும்போது அரசாங்கம் விரும்பியதையெல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு குடிமகன் ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கத்தின் பர்மிஷன் வாங்க வேண்டும். அப்போது நம்மிடம் இருப்பது ஃப்ரீடம் அல்ல, அது ரூல் பை ஃபோர்ஸ். அதனால்தான் a government of law and not of men என்பது வெறும் அழகான அரசியல் வாசகம் அல்ல. அதன் பொருள், சட்டம் தெளிவாக இருக்க வேண்டும். சட்டம் இண்டிவிஜுவல் ரைட்ஸை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு எல்லை இருக்க வேண்டும். ஃபோர்ஸ் ஒரு அதிகாரியின் விருப்பப்படி பயன்படுத்தப்படக்கூடாது. மிக முக்கியமாக, அரசாங்கம் மனிதனின் எஜமானனாக இருக்கக்கூடாது, அவனுடைய உரிமைகளின் காவலனாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் லா, நாட் ஆஃப் மென்.